உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 11ஆம் திகதி 12ஆம் மாதம் 2024 புதன்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள், ஏகாதசி திதி, ரேவதி நட்சத்திரம், மரண யோகம், ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஊக்கம், ரிஷபம் அமைதி, மிதுனம் ஓய்வு, கடகம் பக்தி, சிம்மம் தனம், கன்னி போட்டி, துலாம் அசதி, விருச்சிகம் சினம், தனுசு நற்செயல், மகரம் பணிவு, கும்பம் ஆர்வம், மீனம் சாதனை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜோதிடம் சம்பந்தமான விஷயம், வாஸ்து சம்பந்தமான விஷயம், அதிர்ஷ்ட கற்கள் சம்பந்தமான விஷயம், ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடாத விஷயம், ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயம், கண்ணூறு, கந்திருஷ்டி, இந்த தோஷங்களை பற்றி, ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களை பற்றி, யோகங்களை பற்றி என்று பல்வேறு விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, மங்கள கற்பூரம். மங்கள கற்பூரத்தை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதென்னையா மங்கள கற்பூரம் என்று புதுசாக சொல்லுறீங்களேன்னு கேட்கக்கூடாது. சாதாரண கற்பூரம், சாதாரணமாக நாங்கள் வீட்டிலே அல்லது ஆலயங்களிலே பூஜைக்கு பயன்படுத்துவது கற்பூரம். கற்பூர ஆராத்தி காண்பிப்பது, கோயிலுக்கெல்லாம் போனீங்களா கற்பூரத்தில் ஆராத்தி காண்பிப்பினோம். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய கர்ம வினைகள், தீவினைகள் எல்லாம் கற்பூரம் போல எரிந்து சாம்பலாகி ஒன்றுமில்லாமல் போய்விட வேண்டும். கற்பூரத்தை கொளுத்தி வச்சிங்கன்னா தெரியும், ஏற்றி வச்சிங்கன்னா அதை எரிஞ்சு 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 கடைசியாக உருகி சாம்பலாகி ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அதே மாதிரி எங்களுடைய தீவினைகளை எல்லாம் இறைவனுக்கு முன்னாலே ஞான ஒளியாக சமர்ப்பிக்கின்றோம். அந்த ஒளியிலே கரைந்து எங்களுடைய கர்ம வினைகள், தீய வினைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்கள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் இல்லாமல் போய்விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயத்தில் கற்பூரத்தை காண்பிக்கின்றார்கள். இறைவனை ஞான ஒளியினாலே இறைவனை பார்க்க வேண்டும். அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி கொடுப்பது என்பது அர்த்தம். அஞ்ஞானம் என்கின்ற இருளிலே இறைவனை தெரியாமல் நாங்கள் இறைவன் மறைந்திருக்கின்றார், எங்களுக்கு இறைவனை தெரியல. ஞான ஒளி, கற்பூரத்தை ஏற்றி ஞான ஒளியை கண்டால் அந்த ஞான ஒளியிலே இறைவனை கண்டு நாங்கள் மனமுருகி வழிபட்டு எங்களுடைய தீய எண்ணங்களை எல்லாம் அழித்து கொள்ள வேண்டும். கர்ம வினைகளை எல்லாம் கரைத்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு தத்துவார்த்தமான விளக்கமாகத்தான் ஆலயங்களிலே கற்பூர ஆராத்தி காண்பிக்கின்றார்கள். தீபம் காண்பிக்கிறது ஞான ஒளியிலே இறைவனை காண வேண்டும். அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி கொடுப்பது என்பது அர்த்தம். இந்த தீபங்களுக்கெல்லாம் அர்த்தம். வீட்டில் சூடம் ஏற்றுவது மிக சிறப்பானது. வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் தினசரி கற்பூர ஆராத்தி காட்டி வந்தால் நாளடைவிலே அந்த விடயம் கைகூடும். என்ன விஷயம்? நான் வெளிநாட்டுக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து உங்களுடைய இஷ்ட தெய்வம், நீங்கள் மனம் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வத்திற்கு கற்பூரம் காட்டி வந்தால், தினசரி காட்டி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். அது மாதிரி சாம்பிராணி போடுறது ஒரு விஷயம். சாம்பிராணி என்பது தெரியும், தூபம் போடுவது. தூபம் போடுவது, தீபம் காட்டுவது,
கற்பூர ஆராத்தி செய்வது, இதெல்லாம் இறைவனுக்காக நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை எண்ணி சாம்பிராணி போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் அகன்று விடும், கெட்ட சக்திகள் எல்லாம் நீங்கிவிடும், தீமைகள் எல்லாம் அழிந்துவிடும், ஞான ஒளி எங்களுக்கு கிடைக்கும், இறைவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும், நல்ல சிந்தனை உருவாகும். அதனால தான் வீட்டில் சூடம் காட்டணும். அதுலேயும் வரப்போகிற மாதம் மார்கழி மாதம். இப்போ கார்த்திகை மாதம் நடக்குது. மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுக்கு உதய காலம் என்பது பிரம்ம முகூர்த்தம், இறைவனின் பிரம்ம முகூர்த்தம் என்று மார்கழி மாதத்தை சொல்லுவோம். அந்த மார்கழி மாதத்தில் வீட்டில் தினசரி கற்பூரம் காட்டுவது ரொம்ப விசேஷம். இப்போ மங்கள கற்பூரத்தை பற்றி பார்க்குறோம். வீடு மங்களகரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், வீட்டில் பணம் தங்க வேண்டுமாக இருந்தால் இந்த மங்கள கற்பூரத்தை ஏற்ற வேண்டும். மங்கள கற்பூரம் என்றால் என்ன ஐயா? கற்பூர வில்லைகளை எடுத்து அதை தூள் பண்ணி கொள்ளுங்க. கற்பூர வில்லைகளை பொடி செய்து கொள்ளுங்கள். அதோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூளும், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஜவ்வாது, அத்தர் இதெல்லாம் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். கற்பூர வில்லைகளை தூள் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அந்த கற்பூர வில்லைகளை உடைச்சிட்டு அந்த கற்பூர வில்லைகளுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூளை போடுங்கோ, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூளாக போடுங்கோ, கொஞ்சம் அத்தர் விடுங்கோ, ஜவ்வாது போடுங்கோ. இது எல்லாத்தையும் கற்பூர வில்லைகளோடு கலந்து எடுத்தால் அதைத்தான் நாங்கள் மங்கள கற்பூரம் என்று சொல்கிறோம். இந்த மங்கள கற்பூரத்தை நீங்கள் ஏற்றி வீட்டில் காண்பித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும். கற்பூர வில்லைகள், மங்கள கற்பூரம் என்றால் ஒன்றுமில்லை, கற்பூர வில்லைகள் எடுத்துக்கொள்ளுங்கோ. அந்த வில்லைகளோட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடி செய்து அதோடு தூவிக்கொள்ளுங்கோ, கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை தூவிக்கொள்ளுங்கோ, கொஞ்சம் ஜவ்வாது. பூஜை சாமான் விற்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், அது ஒரு வகையான வாசனை திரவியம். ஜவ்வாது சின்ன டப்பாவில் தருவினம், அதில் ஒரு டப்பா 2 டப்பா வாங்கி கொள்ளுங்க ஜவ்வாது. அத்தர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க, இது வாசனைக்காக. இது எல்லாத்தையும் கற்பூர வில்லைகளோட கலந்து வச்சுக்கொண்டு அந்த கஸ்தூரி மஞ்சள் தோய்ந்த அந்த கற்பூர வில்லைகளை நீங்கள் ஏற்றினீர்களாக இருந்தால் இதைத்தான் நாங்கள் மங்கள கற்பூரம் என்று சொல்கிறோம். வீட்டில் அடிக்கடி நல்ல விஷயங்கள் நடக்கும், மங்களகரமான விஷயங்கள் நடக்கும், நீங்கள் நினைத்தது நடக்கும், உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். மங்கள கற்பூரம். திருமண தடையுள்ளவர்கள் எங்களுக்கு விரைவாக திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த மங்கள கற்பூரத்தை ஆராத்தி எடுத்து வந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். குழந்தை வரம் இல்லாதவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும், குழந்தை வரம் வேண்டும் என்று இந்த மங்கள கற்பூரத்தில் ஆராத்தி எடுத்து வந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு விரைவாக குழந்தை பாக்கியம் உங்களுடைய வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கும். வெளிநாட்டுக்கு போகிறது நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி வெளிநாட்டு பிரயாணத்துக்காக இதை செய்துள்ளார்கள். இந்த பரிகாரத்தை நான் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துருக்கேன் செய்ய சொல்லி, என்னட்ட வாராக்கள்கிட்ட. இதை செய்து வெளிநாட்டு பிரயாணம் விரைவாக வந்தது. எங்களுக்கு போட்டமைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இதுக்கு பிறகு போக இயலாதுன்னு நினச்சி கொண்டு இருந்தோம். 2ஆம் தரம் போட்டு நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நாங்கள் செய்தோம். எங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைத்தது. கண்கூடாக நான் பார்த்துருக்கேன். வெளிநாட்டில் வீடு மங்களகரமாக இருக்கும், வீட்டில் பணம் தங்கும். நிறைய பேர் சொல்கிறது நிறைய சம்பாதிக்கிறோம் ஐயா, நிறைய காசு வருது, ஆனால் வீட்டில் காசு தங்குது இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மங்கள கற்பூர ஆராத்தி செய்து வந்தால் உங்களுடைய வீட்டிலே பணம் தங்கும். இதை நீங்கள் என்ன செய்றீங்க, செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கொள்ளுங்க. கொஞ்சம் கற்பூர வில்லைகள் எடுத்து கஸ்தூரி மஞ்சள், ஜவ்வாது, அத்தர், பச்சை கற்பூரம் எல்லாம் சேர்த்து நல்லா குலுக்கி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கொள்ளுங்க. காற்று போகாமல் ஒவ்வொரு நாளும் 2 வில்லையை எடுத்து அல்லது 3 வில்லைகளை எடுத்து நீங்கள் மங்கள கற்பூரமாக ஏற்றி வரலாம். இதை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான விஷயம் நடக்கும். பிள்ளைகள் ருதுவாக இல்லைண்டா பிள்ளைகள் ருதுவாகும், திருமணம் நடக்கலைண்டா திருமணம் நடக்கும், சொந்த வீடு வாங்க வேண்டும்னு சில பேருக்கு ஆசை. இதை நினைச்சு நீங்கள் இந்த கற்பூர ஆராத்தி வைத்தால் சொந்த வீடு வாங்க வேண்டிய வாய்ப்பு, வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மாணவர்கள் கல்விக்காக பரீட்சையில் சித்தி அடைய வேண்டும்,
நல்ல மார்க்ஸ் கிடைக்கணும், நன்றாக படிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அறிவு வர வேண்டும், அறிவு வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் கூட காலையில் ஸ்கூலுக்கு போக முன்னுக்கு அல்லது பரீட்சைக்கு போக முன்னுக்கு இந்த மங்கள கற்பூர ஆராத்தியை செய்துவிட்டு போங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கு அல்லது குல தெய்வத்துக்கு காட்டி வரலாம், இஷ்ட தெய்வத்துக்கு காட்டி வரலாம், உங்களுடைய பாரம்பரிய தெய்வத்துக்கு காட்டி வரலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து வெற்றிக்காக வழக்குகளில் வெற்றி வேண்டும், ஆஞ்சநேயருக்கு இதை காட்டி வாங்கோ, லக்ஷ்மி கடாட்சம் வேண்டும், மகாலட்சுமிக்கு காட்டி வாங்கோ, வெளிநாடு செல்லோனும் பெருமாள் படத்தை வைத்து பெருமாளுக்கு காட்டி வாருங்க. அல்லது உங்களுடைய எது இஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன், மனம் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம். எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு மனம் மகிழ்ச்சியாக உள்ளதோ அதுவே உங்களுடைய இஷ்ட தெய்வம். எந்த தெய்வத்தை நீங்கள் அதிகமாக விரும்புகின்றீர்களோ அதுவே உங்களுக்கு இஷ்ட தெய்வம். உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய படத்தை வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினைத்து இந்த மங்கள ஆராத்தியை காட்டி வந்தீர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். இது ஒரு டப்பாவில் தயாரித்து கோயிலில் கொண்டேயும் கொடுக்கலாம். கோயிலில் உள்ள வீட்டில் தூபம் போடுவதும் தீபம் காட்டுவதும் இந்த மங்கள ஆராத்தி செய்வதும் ரொம்ப அவசியமானது. என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.